முத்து கார் ஸ்டாண்ட்ல வந்து ரொம்பவே சோகமா இருக்காரு. இத பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. முத்து எவ்வளோ கலகலன்னு இருப்பான். நம்மளையும் கலகலன்னு வச்சிருப்பான். இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கோம்னா ஒரே காரணம் முத்து தான். அந்த முத்து கவலைப்படுதானே அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்திட்ட போய் சொல்றாங்க எல்லாருமே. அப்போ செல்வம் சொல்றாரு, "முத்து என்னடா எதுவும் பிரச்சனையாடா?" அப்படிங்கிறாங்க. "ஒண்ணும் இல்லடா பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் மனசு கஷ்டம்" அப்படிங்கிறாங்க. "என்ன எதுவும் பர்சனலா வேற எதுவும் கதையா?" அப்படிங்கிறாங்க. "பர்சனல்லாம் ஒண்ணும் இல்ல நண்பா. உங்கள்ட்ட சொல்லாம என்ன? மீனாவுக்கு நான் ஒரு பூக்கடை வச்சு குடுத்தேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவ நல்லா பண்ணிட்டுருந்தா. அந்த ஏரியாலயுமே அவளுக்கு ஒரு நல்ல பேர் வந்துருச்சு. உங்களுக்கு தெரியும் மீனா எவ்வளோ சூப்பரா பூ கட்டுவான்னு. அது யாருக்கோ பிடிக்காம கண்ணுறுத்தலா இருந்திருக்கும் போல. அவங்க வந்துட்டு கார்ப்பரேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி வண்டி எடுக்க வச்சுட்டாங்க. இப்போ மீனா ரொம்பவே கலங்குறா. நான் என்ன அந்த மாரி வீட்லயே தான் முடங்கியிருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுறா. என்னால என்ன செய்யன்னே தெரியல செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு மாரி ஆறாரு. இத பார்த்து அவங்க நண்பர்கள்லாம் சொல்றாங்க, "நாங்க கஷ்டப்படும்போதும் எங்க மனச நீ தான் தேத்துவ. எதுனாலும் உதவி நீ தான் செய்வ. இன்னைக்கு நாங்க தலை நிமிர்ந்து நிற்கோம். அந்த சிட்டி முன்னாடி வந்து நாங்க தலை குனியாம இருக்கோம் அப்படின்னு காரணம் கேட்டா ஒரே காரணம் நீ மட்டும் தான். உன் கார வித்து எங்களுடைய கடன் சுமையெல்லாம் அடைச்ச. இன்னைக்கு நீ கஷ்டப்படுற நாங்க பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது நண்பா" அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க நண்பருக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. பேசிட்டு, "முத்துக்கு நம்ம கண்டிப்பா இந்த நேரத்தில நம்ம கை தாங்கணும்" அப்படிங்கிறாங்க. உடனே அவங்களுக்குள்ள எல்லாருமே வசூல் பண்ணி, "முத்து நான் புடி என்கிட்ட இவ்வளோ காசு இருக்குது. உனக்கு வந்து இது காணுமா காணலையான்னு எனக்கு தெரியல. எங்களுக்கு தெரியல. ஆனா என்கிட்ட இவ்வளோ காசு தான் இருக்கு. நீ இத வச்சு ஏதாவது அந்த தொழில டெவலப் பண்ண முடியுமா? இல்ல ஏதாவது மீட்க முடியுமான்னு பாரு" அப்படிங்கிறாங்க. அப்ப தான் பேசிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, "இந்த சாப்பாடுலாம் டெலிவரி பண்ணுவாங்களா நண்பா? அது மாரி மீனாவும் யார் யார் ஃபோன்ல கேட்குறாங்களோ, அந்த பூவ டெலிவரி பண்ண மாரி ஒரு பைக் வாங்கி குடுத்தானே" அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வருது. "சூப்பர் யோசனை நண்பா" அப்படிங்கிறாங்க. நேரா ஒரு கார் ஷோரூம் போறாங்க. அங்கேருந்து மீனாவுக்கு ஒரு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடிச்சு, "மீனா உனக்கு என்ன கலர் பிடிக்கும்?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஏங்க இந்த சூழ்நிலையில வந்து நீங்க சேலைலாம் எனக்கு எடுக்க வேணாம். எனக்கு சேலையே பிடிக்காது. அத்தை இனி ஏதாவது சொல்லப் போறாங்க. அதனால வேணாம்" அப்படிங்கிறாங்க. "தயவுசெய்து சொல்லு மீனா உனக்கு என்னது தான் பிடிக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கலர சொல்றாங்க. உடனே சேலை எட்டு வர போறாங்க. "சரிங்க, அடிப்பார் போல நீங்க ஒரு சேலை எடுக்காம சாஃப்ட்டா ஒரு சேலை எடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க ஃபோன. இந்த சூழ்நிலையில அதே கலர்ல ஒரு பைக் எடுத்துட்டு வீட்ல முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டிட்டு வந்து வீட்ல எல்லார்ட்டையுமே சொல்றாங்க. இந்த மாரி "அண்ணாமலை அப்பா நீங்க வாங்க" அப்படின்னு கூப்பிடுறாரு. "முத்து இந்த மாரி வீட்டுக்கு வெளிய ஒரு ஒரு விஷயம் இருக்கு வாங்கப்பா" அப்படிங்கிறாங்க. "வேறு எதுவும் பிரச்சனையாப்பா?" அப்படிங்கிறாங்க. "இல்லப்பா சந்தோஷமான செய்தி தான் வாங்க" அப்படிங்கிறாங்க. வந்து பார்க்கும்போது பைக்கு சூப்பரா புது பைக்கா நிக்குது. இத பார்த்தோன்னே அண்ணாமலை "யார் பைக்குப்பா?" அப்படின்னு கேட்குறாங்க. "எப்பா இது மீனா பைக் தான்ப்பா. மீனாவுக்கு தான் வாங்கியிருக்கு. அந்த தள்ளுவண்டி கடைய வந்து இருக்கிறது அ பிடித்தம் இல்லாம மாநகராட்சியில கம்ப்ளைண்ட் பண்ணி எடுக்க வச்சாங்க. இத யாரும் எதுவும் செய்ய முடியாதுல்லப்பா. அவ விருப்பம் போல இதில வியாபாரம் பார்க்கட்டும். எவ்வளோ தூரத்தில யார் கேட்குறாங்களோ பைக்லயே போய் டெலிவரி பண்ணட்டும். அ அவள யாரும் முடக்க முடியாதுப்பா. அப்படி அவள முடக்கணும்னு நெனச்சா நான் விடுவேனாப்பா" அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அண்ணாமலை ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. "இல்ல முத்து உன் பொண்டாட்டிய சுயமரியாதையோட இருக்கணும்னு நினைக்க பாத்தியா? அத நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு. யாரா இருந்தாலும் தன்னுடைய மனைவிய வந்து சுயமரியாதையோட நடத்துறவன் தான் சரியான மனுஷனா இருப்பான்" அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கும் ரோஹிணிக்கும் சரியான காண்டு. இந்த பூக்கடை எடுக்கிறது மூலமா மீனாவ முடக்கிடலான்னு பார்த்தா, இவன் வேற இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வயித்தெரிச்சல்ல இருக்கிறாங்க. உடனே ஆன்ட்டிட்ட பேசுறாங்க. ஆன்ட்டி ஏற்கனவே இந்த தள்ளுவண்டி இருக்கும்போது எங்கனயே வியாபாரம் பார்த்துட்டு நடந்து நடந்து போயிட்டுருப்பாங்க அந்த மீனா. இப்போ வந்து பைக் வாங்கி குடுத்துட்டாங்க. பைக் வாங்கி குடுத்ததுனால எங்கனாலும் டெலிவரி பண்ண முடியும். ஏற்கனவே மீனாவுக்கு சூப்பரா பூ கட்டுறாங்க. அவங்க பயங்கரமா வந்துருவாங்க ஆன்ட்டி. இன்னும் அவங்கள வந்து கையிலேயே பிடிக்க முடியாது. வீட்டு வேலைய அவங்க செய்ய மாட்டாங்க. உங்களையும் மதிக்க மாட்டாங்கன்னு தான் நெனைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு சரியான காண்டாகுது. ஆமா ரோகிணி நீ சொல்றதும் சரிதான். ஏற்கனவே இந்த பூக்காரி இதில கிடைக்கிற ரூ. 2 வச்சுக்கிட்டு பாடாப்படுத்துவா. இப்போ வேற இவன் வேற சலங்கை வேற கட்டி விட்டுட்டான். பைக் வேற வாங்கி குடுத்துருக்கான். இப்போ பைக்லாம் ஓட்டுவாளோ அப்படிங்கிறாங்க. பைக் ஓட்ட தெரிஞ்ச மாரி தெரியல ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க. பைக் ஓட்ட தெரியாதவளுக்கு பைக் வாங்கி குடுத்துருக்கானோ அப்படின்னு நெனைக்காங்க. இந்த சூழ்நிலையில மீனாட்ட வந்து சொல்றாங்க. "மீனா உனக்கு பைக் ஓட்ட தெரியுமா? தெரியாதா?" அப்படிங்கிறாங்க. "தெரியலங்க. நான் ஓட்டுனதே இல்லைங்க. எனக்கு சொந்த பைக்கே சின்ன வயசுலேருந்து இல்ல. சைக்கிள் ஆனா ஓட்டுவேன்" அப்படிங்கிறாங்க. "சைக்கிள் ஓட்டுவல? சைக்கிள் ஓட்டுறது மாரி தான். என்ன நான் உனக்கு சொல்லி தரேன். சொல்லி தந்துட்டு லேனர் போடுவோம். போட்ட பிறகு நீ உன் பாட்டுல வண்டிய ஓட்டு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படிங்கிறாங்க. "அப்படியாங்க?" அப்படிங்கிறாங்க. உடனே மீனா "உனக்கு வா நான் பைக் சொல்லி தரேன்" அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா அண்ணாமலைட்ட சொல்றாங்க. "ஏங்க இதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க. பைக்கே ஓட்ட தெரியாதவங்க இவன் ஏங்க பைக் வாங்கி குடுக்குறான்? கடைசியில இதில ஏதாவது பிரச்சனை வரப்போகுது" அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்றாங்க, "எதையுமே கத்துக்கிடாம தெரியாது விஜயா. என்ன உனக்கு சமையல் தெரியாது. இன்னை வரைக்கும் கத்துக்கிட்டு தான் இருக்க" அப்படிங்கிறாங்க. "ஏங்க சமையல் தெரியாம தான் நீங்க சாப்பிட்டீங்களா, வச்சீங்களா?" அப்படிங்கிறாங்க. "கஷ்டப்பட்டு சாப்பிட்டேன்." அந்த மாரி அவ கஷ்டப்பட்டு பழகிக்க போறா. வாழ்க்கைய பார்க்க போறா என்ன. இது நினைச்சு பெருமையா தான் இருக்கு. என் மருமகளுக்கு ஒரு சரி வரும்போது என் மகன் தாங்கி பிடிக்கிறான். என் மகனுக்கு ஒரு சரி வரும்போது அவ கார் வாங்கி குடுத்தா. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு இணைப்பு வருது, ஒரு சந்தோஷம் வருதுன்னா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. நான் பார்த்து வச்ச பொண்ணு
இன்றைக்கி வந்து கலங்கி நிற்காம என் பையன் காப்பாற்றுறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அந்த பொண்ணும் பல நிமிஷத்தில் பல நேரங்களில் வந்து என் பையனுடைய கஷ்ட இன்ப துன்பத்தில் பங்கெடுத்திருக்கா. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. சரி முத்து, நீ வந்து மீனாவுக்கு வண்டி ஓட்ட சொல்லிக் கொடுத்து இவங்க பேசுகிறாங்கன்னா நீ போட்டோ எடுக்காத அப்படிங்கிறாங்க. எப்போ நான் ஒரு நாளும் ஒரு போட்டோ எடுக்க போகிறதில்ல. மீனாவுக்கு பைக் வாங்கியாச்சு, அதை சொல்லிக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுத்தோன்னா தொழிலுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மனநிலைக்கு நான் வந்துட்டேன். யார் என்ன சொன்னாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அவள் தள்ளுவண்டி போனோன்னே வாழ்க்கையே போயிடுச்சாப்பா. அவள் கலங்கிட்டு இருக்கா. நீங்கள் சாப்பாடு கொடுப்பா அப்படின்னு சொல்லி என்னை அனுப்புனீங்க. ஆனால் மீனா சாப்பிடவே இல்லை இந்த நிமிஷம் வரைக்கும். இந்த பைக்கு ஓட்டின பிறகு அவள் என்றைக்கு டெலிவரி பண்ணுற அளப்புவோ அப்போ தான் அவள் மனசு திருப்தி ஆவா எனக்கு தெரிஞ்சு. அதனால் அவளுக்கு சீக்கிரம் பைக் ஓட்ட சொல்லிக் கொடுத்துட்டு தொழிலையும் அவளுக்கு இயல்பாக பண்ண விட்டுறணும்பா அப்படிங்கிறாங்க. சரி முத்து, பைக்கு ஓட்ட சொல்லிக் கொடு அப்படிங்கிறாங்க. அந்த வெளில போகிறாங்க. மீனா முதல்ல ஒரு மாதிரி சொதப்புறாங்க. மீனா உனக்கு தன்னம்பிக்கையோடு செய்ய, உன்னால் முடியும் மீனா. நீ வந்து சாதாரணமாக ஒரு பூக்கடை ஆரம்பித்து ஒரு ஃபேமஸான இந்த ஏரியாவில். ஏன்னா உன்னோட எல்லாத்துக்குமே காரணம் உன்னோட உழைப்பும் உன்னோட சின்சியாரிட்டி தான். ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதே இதில் காட்டு, கரெக்டாக நீ ஓட்ட முடியும், நம்பு. நான் பின்னாடி உட்காந்துருக்கேன் ஓட்ட அப்படின்னு சொல்லி ஓட்ட சொல்லி கொடுக்குறாங்க. முதல் ரவுண்டு சொதப்புறாங்க, 2வது ரவுண்டு சூப்பராக ஓட்டுறாங்க, 3வது ரவுண்டு தனியாகவே சூப்பராக ஓட்டுறாங்க. இதை பார்த்த முத்து, மீனா உன்ன மாதிரி உடனே யாரும் கிடையாது, சூப்பராக ஓட்டுற மீனா அப்படிங்கிறாங்க. எப்படியாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி மீனா பைக் எடு அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்து நேராக மீனா அம்மா பூக்கடைக்கு போகிறாங்க. இதை பார்த்த அவங்க அம்மாவுக்கு கனவா நிஜமா மீனா பைக் ஓட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. சித்தான்னு கூப்பிட்றாங்க. ஏக்கா அக்கா அக்கா அப்படிங்கிறாங்க. அக்காவா பைக் ஓட்டு வரா அப்படிங்கிறாங்க. பாருடி அப்படிங்கிறாங்க. ஏக்கா நீக்கான அக்கா பைக் ஓட்டு வந்து அப்படிங்கிறாங்க சிட்டிக்குள்ளே அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாமா எனக்கு பைக் வாங்கி வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். மீனா பூக்கடையை வந்து மன அரைச்சிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ஃபோன் அடித்தா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என் மருமகன் முறையாக என் மகளுக்கு வச்சு கொடுத்ததை எடுத்து போயிட்டாங்கன்னு நினச்சி ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, நான் அப்படி முடங்கிடக்கூடாதுன்னு சொல்லி தான் மறுபடியும் உடனே பைக் எடுத்து நீ இந்த சிட்டி ஃபுல்லாமே நீ வந்து பூ வியாபாரம் பாரு அப்படின்னு சொல்லி நடமாடும் பூக்கடையை வச்சு தந்துட்டாரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சீதா சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குமாம்மா. இப்படி எல்லோரும் செய்ய மாட்டாங்க. அவங்க பொண்டாட்டியை வந்து வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து அப்படி இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, பொண்டாட்டிங்கிறவன் வந்து நம்மளுக்கு ஈக்குவல் தானே. அவளை வந்து முடக்கிறது வந்து சரியாக இருக்காதுல்ல. அவள் சந்தோஷமாக இருந்தால் தானே நம்மளும் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே மாமா பயங்கர ரொமான்ஸாக பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் அக்கா தான் அப்படி நீ மாற்றிட்டா அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு ரொம்பவே வெக்கமாக இருக்குது. உடனே மீனா அம்மா சொல்கிறாங்க, சாமிகிட்ட கொடுத்து சாவியை கொடுத்து அர்ச்சனை பண்ணிப்போம் வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே பூசார்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. அவங்க அர்ச்சனை பண்ணிவிட்டு, மீனா இனிமேல் ஓஹோன்னு வருவீங்க, உங்கள் 2 பேர் குணத்துக்கு எந்த கெடுதலும் வராது அப்படிங்கிறாங்க. உடனே சிரிச்சுக்கிட்டே ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. உடனே வாங்க என் சார்பில் எல்லாருக்கும் பார்ட்டி அப்படிங்கிறாங்க. மாமா கார் வாங்கினதுக்கும் பார்ட்டி வச்சிங்க, இதுக்கும் பார்ட்டியா? சரி வாரம் சாப்பாடு எங்கே அப்படிங்கிறாங்க. நீ எங்கேன்னு சொல்லிட்டு எங்கே சாப்பிட போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. மாமா உங்களுக்கு தான் தெரியும் எந்தெந்த ஹோட்டல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அதில் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க. சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ அந்த பிரியாணி சூப்பராக இருந்துச்சு, பார்த்தா உனக்கு வாங்கிட்டு வந்தப்பா அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்படி பைக்கு வாங்கிக்கிட்டு அங்கங்கே சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு பார்சல் வாங்கிட்டு தான் அலையணுமா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா நீ என்ன தான் சொல்ல வர? அவங்க பைக் ஓட்ட போனாங்க, நல்லா பழகியிருக்காங்க. அதை ஒரு சந்தோஷமாக கொண்டாடுறதுக்கு சாப்பாடு பிரியாணி சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு வராங்க. உனக்கு வேணால் இந்த பிரியாணி சாப்பிடு அப்படிங்கிறாங்க. எனக்கெலாம் வேணாம் அப்படிங்கிறாங்க. வேண்டாம்னா அப்படி நான் சாப்பிட்டுக்கிறேன், முத்து நீ டைனிங் டேபிள் வச்சுருப்பா சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம ரூமுக்குள்ளே போகிறாங்க. போனோடனே மீனாட்ட சொல்கிறாங்க, மீனா ரொம்ப சந்தோஷம், சீக்கிரம் கார் ஓட்டு பைக் ஓட்டி பழகிட்டே அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் கொடுத்த உற்சாகம் தாங்க. இந்த பூக்கடை நடத்தும்போது கூட என்னால் அந்த பெரிய ஆர்டரை செய்ய முடியும்னு உற்சாகப்படுத்தணும் நீங்கள் தான். இந்த அளவுக்கு இந்த இடத்துல ஃபேமஸ் ஆனதும் உங்களால் தான். அதுபோக இந்த பைக் ஓட்டினது எனக்கு நான் கனவு மாதிரி தான் நினைக்கிறேன். நான் வந்து ஓட்டினதே இல்லை, இது வரைக்கும் பைக்கை உருட்டினது கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரே நாளில் ஓட்டினேன் வச்சேன் நினைக்கி பார்க்கும்போதே கனவாக தான் இருக்குது. ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை மீனா, தன்னம்பிக்கையோடு ஓட்டு சரியா. ஹெல்மெட் எப்பவும் போட்டுக்க. என்ன நான் லேனர் எடுத்து வந்துருக்கோம்ல அதை கையில் வச்சுக்க. என்ன இதை வச்சுட்டு 6 மாதம் ஓட்டலாம். அதுக்கப்புறம் நம்ம லைசன்ஸ் போட்டுவிடுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ வந்து பைய வா. ஏன்னா இப்போ வந்து உனக்கு கவலையே கிடையாது. முன்னாடியாவது நீங்கள் பூ கட்டி யாரும் கேட்டாங்கன்னா தூரத்தில் கொண்டு கொடுக்க முடியல, வைக்க முடியல, இல்லை நீ எனக்கு ஃபோன் அடித்து சொல்ல வேண்டியிருக்கும். நானும் ஆஃபரில் இருக்கேன், அங்கே இருக்கேன்னு சொல்ல வேண்டியிருக்கும். இப்போ அப்படி இல்லை, நீனே கொண்டு கொடுத்துடலாம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நிறைய ஃபோன் வருது. அண்ணே நடமாடும் விஜயா மலரகம் தானே அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபோன் வருது. ஆமாம் நம்ம வந்து விளம்பரம் பண்ணி ஒரு 2 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கண்ணே அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் வந்து பூக்கடை வந்து
வச்சு ஆன்லைனில் வச்சுருக்கிறீங்க, எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணுறேன்னு சொல்கிறீங்களா, பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி எங்கள் வீட்டில் ஒரு விசேஷம், எங்களுக்கு ஒரு 5000 மல்லிகைப்பூ வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே வரும், எந்த அட்ரஸ் மட்டும் சொல்லுங்கள், அட்ரஸ் சொல்கிறாங்க. உடனே இன்னும் 2, 3 ஆர்டர் வருது. இதெல்லாம் குறித்து வச்சுக்கிறாரு. இதை பார்த்து மீனா நம்மளுக்கு ஒரு புதுசாக 3 ஆர்டர் வந்திருக்கு, இன்றைக்கி அதை செஞ்சிடலாமா அப்படிங்கிறாங்க. என்னென்னங்க வேணும் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. பண்ணிடலாங்க, ஒரு 1 ஹவர் ஆகுங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருக்குமே சொல்கிறாங்க, 1 ஹவரில் உங்களுக்கு எல்லாருக்குமே டெலிவரி பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த விஜயா ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. உடனே ரோகிணி, நீ சொன்ன மாதிரி இந்த பைக் வச்சு பெரிய ஆளாயிருவாங்களோ அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, முன்னாடியாவது இவனை கூடி தான் வித்துட்டடப்பா அந்த மீனா, இப்போ எல்லா பக்கமும் போய் பூ விற்று பெரிய ஆளாயிருவாங்க அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே இப்படி போகிறது நல்லது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசனையாக உட்காந்துருக்காங்க விஜயா. அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷம். மீனா வந்து பழைய மாதிரி சந்தோஷமாக வந்துட்டா, தொழிலையும் நல்ல மாதிரி வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலையில் ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க. மனோஜ்கிட்ட பேசுகிறாங்க. மனோஜ் வந்து செல்லை நோண்டிகிட்டு இருக்காரு. மனோஜ், உன்னை கூப்பிட்றேன், நீ சவுண்டே இல்லாமல் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்க, நான் வந்து ஆன்லைனில் நம்ம பிரியாணி எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறேன். நீ திங்கிறதுக்கு தான் லைக் மனோஜ், வேறு எதுக்குமே லைக் இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. உண்மையை தான் சொல்கிறேன், அந்த முத்தை பாரு, அவன் பொண்டாட்டியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்னமோ செய்கிறான். நீ வந்து நான் காசு உழைக்க மாட்டேற, செல்ல நோண்டுற, அங்கே எப்படி இங்கே எப்படின்னு சொல்கிறேன் தவிர்த்து ஒரு கதையும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறாங்க. நான் என்ன செய்வேன் ரோகிணி, நான் படித்த படிப்புக்கு எனக்கு வேலை இல்லை, நீனாவது எதாவது ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தா அதுவும் பண்ண மாட்டேற, உங்கள் அப்பாவாலையும் பண்ண முடியல, அம்மாவும் ஏதாவது வச்சு தருவாங்கன்னு பார்த்தா அதுக்கும் நடக்கலை, நான் என்ன செய்வேன் அப்படிங்கிறாங்க. இப்படியே சொல்லிட்டு நீ வந்து வாழ்க்கையில் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட போகிற, நானும் ஒன்று நினச்சி ரொம்ப கஷ்டப்பட போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, கண்டிப்பாக நான் முன்னேறிடுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே சொல்லிக்கிட்டே இரு, எதையுமே செஞ்சிடாத அப்படிங்கிறாங்க. மனோஜ், நான் ஒன்று சொல்கிறேன், அதைத்தான் நம்ம செஞ்சால் மட்டும்தான் நீ வந்து முன்னேற முடியும் அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை, நீ வந்து ஒரு 27 லட்ச ரூபாய் தொலைச்சல, எங்கே தொலைச்ச அப்படின்னு கேட்குறாங்க. நான் தொலைக்கலாம் செய்யல ரோகிணி, என் குழந்தை ஒரு பொண்ணு ஏமாற்றிட்டா அப்படிங்கிறாங்க. சொல்ல வெக்கமா இல்லை, அது எப்படியாவது நம்ம மீட்கணும், என்ன செய்யலாம் அப்படிங்கிறாங்க. நானும் பல முறை அலைஞ்சிட்டேன் ரோகிணி அந்த ஸ்டேஷனுக்கு, அவங்களும் கண்டுபிடிச்சிட்ருக்கேன்னு சொல்கிறாங்களே தவிர்த்து ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி, போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கல, அந்த ஷிஃப்ட் வச்சுருக்கியா? ஆமாம், அந்த ஷிஃப்ட்டை வச்சுக்கிட்டு நம்மளே விசாரிக்க ஆரம்பிச்சிருவோம். நம்மளாக விசாரித்து கண்டுபிடிச்சா அந்த 27 லட்ச ரூபா இருந்தால் நீ கண்டிப்பாக தொழிலோ இல்லைன்னா நீ ஃபாரினுக்கோ போக முடியும். நம்மளும் இந்த மீனா முத்துக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டின மாதிரி அவன் தம்பி ஒவ்வொரு நேரத்துலையும் அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு. பார்த்தல, மீனா அவனுக்கு இப்போ கார் வாங்கி கொடுத்தா, இவன் நம்ம முத்து இங்கே பைக் வாங்கி கொடுத்துருக்கான். இப்படி இவங்க லெவல் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. நம்ம இந்த வீட்டில் பெரிய லெவலில் படிச்சிருந்தோம், நம்ம நீ மூத்தவங்களாக இருந்தோம், நம்ம வந்து அவங்களோட ஜெயிக்க முடியாமல் வைக்க முடியாமல் இருக்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. உடனே ரோகிணிகிட்ட சொல்கிறாரு மனோஜ், எனக்கும் கவலையாக தான் இருக்குது, என்ன செய்ய அப்படின்ட்டு இருக்காங்க. இப்படியே சொல்லிகிட்டு இருக்காத, நம்ம வந்துட்டு என்ன நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு நம்ம அதை பார்த்து அந்த பணத்தை வாங்க தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி, அதை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் படுக்காரு போட்டில். அதனால் ரோகிணி போய் ஒரு மிதிக்கிறாங்க. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், பார்த்துருவோம் செஞ்சிருவோன்ட்டு படுத்து கிடக்க, அதை எப்படி மீட்கிறது அப்படிங்கிறாங்க. ரோகிணி, அது என்ன செய்யணும் எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. உனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் சொல்கிறது மட்டும் செய் வா அப்படிங்கிறாங்க. இன்னும் ரோகிணி, மதிய வெயில் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதை விட அங்கே நடக்கிற சம்பவம்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது, எந்தி முதல்ல அப்படிங்கிறாங்க. உடனே நேராக போகிறாங்க, நடந்து போகிறாங்க. ரோகிணி, நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, ஒன்று ஏமாத்துனவங்க பேர் என்ன பேர், அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை நீ வீட்டிலே கேட்டுருக்கலாமே அப்படிங்கிறாங்க. நீ வீட்டில் தான் படுத்துட்டு எந்திரிக்க மாட்டேங்க சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு ஹோட்டலில் டீ குடிச்சிட்டு சொல்கிறாங்க. சொல்லும்போது நோட் பண்ணிக்கிறாங்க. வா நம்ம அங்கே போவோம் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி அங்கே போகணுமா அப்படிங்கிறாங்க. சரி, ஆட்டோ பிடிச்சி போகிறாங்க. இந்த பொண்ணு, இந்த ஜீவாங்க இந்த பொண்ணு இங்கே இருந்தாங்களா, அவங்க எங்கே போயிருக்காங்க வச்சுருக்காங்கன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அந்த பொண்ணும் அவங்க ஃப்ரெண்டு வந்து இருப்பாங்க, திடீர்னு போயிடுவாங்க. ஆனால் வந்துட்டு அவங்க தான் இன்றைக்கி வரைக்கும் வாடகை கொடுத்துட்ருக்காங்க, வீட்டிலலாம் காலி பண்ணல. அவங்க திடீர்னு வருவாங்க போயிடுவாங்க. ஒரு 6 மாதத்துக்கு கூட வந்தாங்க, இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, நீ கடைசி அவளை எங்கே பார்த்த அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் அவளுக்கு வீடு, ஆனால் நான் பார்த்தது வந்து வேறு இடத்துல தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த சொல்கிறாரு, அந்த ஹோட்டலில் சொல்கிறாரு. அந்த ஹோட்டலில் போய் விசாரிக்கிறாங்க. அவங்களும் சொல்கிறாங்க ஐடி ப்ரூஃப் எல்லாமே அவங்ககிட்ட வாங்கலை, அவங்க ரெகுலராக வர்றவங்க தான் அப்படிங்கிறாங்க. ஃபோட்டோ ஒன்று அவங்களுக்கு காமிக்கிறான்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. இதை பார்த்த பொண்ணு சொல்கிறாங்க, இவங்க தான், அந்த ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்புறாங்க. மனோஜ் ஒரு முன்னேற்றமும் தெரியலையா, அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. போயிட்டு, சார் இந்த மாதிரி என் வீட்டுக்காரர் பணத்தை வந்து ஒரு பொண்ணு ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, அவங்க பெட்டிஷன் கொடுத்துருந்தாங்களா, இன்ன வரைக்கும் என்ன சார் ஆச்சு அப்படி இப்படின்னு கேட்குறாங்க.
ஏம்மா அது சம்மந்தமாக தான் விசாரிச்சுட்ருக்கோம், அந்த பொண்ணு செல்லு ஆஃப்னு வருது அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்டு நம்பரோ அவங்க யார் நம்பரையும் தொடர்பு கொண்டுருப்பாங்களோ அந்த நம்பரை வச்சு இது பண்ணலாமா சார் அப்படிங்கிறாங்க. அதையும் நாங்கள் முயற்சி பண்ணோமா, அந்த நம்பரும் ஆஃபில் தான் இருக்குது, என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ருக்காங்க. நேராக அதே பார்க்கில் போய் ரொம்பவே சோகமாக உட்காந்துருக்காங்க. இதை பார்த்த மனோஜ் ஃப்ரெண்டு, என்ன நண்பா பார்க்குக்கு ஃபேமிலியோடு வந்துட்டியா அப்படிங்கிறாங்க. இது உன் ஃப்ரெண்டா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அவர் வீட்டுக்கு வந்துடலாமா அப்படிங்கிறாங்க. இதுக்கு மட்டும் ஒன்றும் குறை கிடையாது. பார்க்காக ஃப்ரெண்டு பிடிச்சிருக்க, ஆனால் காணாமல் போன பணத்தை மீட்கிறதுக்கு ஒரு முயற்சியும் எடுக்கலை அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி ஏசாத ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கார். உடனே சரி ரைட்டு வாங்க இன்னும் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு அட்ரஸை விசாரித்து போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஃப்ரெண்டை கண்டுபிடிச்ச உடனே உன் ஃப்ரெண்டு ஜீவா எங்கே வந்தாலும் இல்லைன்னா உன் மேலே நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படி இப்படிங்கிறாங்க. எனக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம், அவன் எனக்கு ஃப்ரெண்டு அவ்வளோதான், அவன் மேலே நீங்கள் என்ன ஜீவில் செஞ்சுக்கோங்க, அவன் இந்த அட்ரஸில் இருக்கான்னு ஒரு அட்ரஸை கொடுத்துட்றாங்க. அட்ரஸை கொடுத்தோடனே மனோஜுக்கு ஓரளவுக்கு தெம்பு வந்துடுது. ரோகிணி சொல்கிறாங்க பணத்தை மீட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ரோகிணி பணத்தை மீட்டுடலாமா அப்படிங்கிறாங்க. மீட்கிறோம், பணத்தை மீட்கிறோம், நீ சுயமாக தொழில் பண்ணுற, இல்லைனா ஃபாரின் போய் சம்பாதிக்கிற, நம்ம செட்டில் ஆகிறோம் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சிரிச்சுட்டு அந்த அட்ரஸுக்கு கிளம்புறாங்க. அந்த அட்ரஸுக்கு கிளம்பும்போது அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, ஜீவா உன்னை தேடி வந்தாங்க, மனோஜும் அவங்களோட ஒய்ஃப் வந்தாங்க, வந்து இந்தமாரி என்னை வந்து நெருக்கடி பண்ணி உன்னோட அட்ரஸை வாங்கிட்டாங்க, வேறு வழியே இல்லை, நான் சொல்லிட்டேன், நீ வந்து எப்படியாவது உன்னை காத்துக்கோ, தூர போய் இருந்த இடத்த விட்டு அப்படிங்கிறாங்க. நான் ஏன் தூர போகணும், நான் வேணா மனோஜ் அலற விடணுமே தவிர நான் அந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னுட்டு இருக்காங்க. நீ அவனை 27 லட்ச ரூபா ஏமாத்திருக்கிறியா, அந்த பணத்தை கேட்பா முன்னாடி அப்படிங்கிறாங்க. ஏன்ட்ட பணத்தை கேட்பானா, நான் வேணும்னா கூட கொஞ்சம் அவன்கிட்ட பணத்தை கரப்பணத்தை தவிர்த்து நானாக பணம் கொடுப்பேன், வரட்டும்னு தானே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே வராங்க. அதே மாதிரி காலிங் பெல்ல அமுக்குறாங்க வீட்டினுடைய இதை. உடனே கதவை திறக்கிறாங்க. ஜீவாவை பார்த்தோன்னே மனோஜ் ரொம்பவே கடுப்பாரு. ஏய் இனி ஏமாற்றிட்டு போனது தானே என் பணத்தாங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் முதல்ல உள்ளவா, இனி தேடி வருவேன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ லேட்டாக வருவேன்னு எனக்கு தெரியாது மனோஜ், உனக்காக தான் காத்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்து ரோகிணி முழிக்காங்க. என்ன ஏமாற்றிட்டு நீ இப்படி வக்கனையாக பேசிகிட்டு இருக்கியோ அப்படிங்கிறாங்க. நான் ஏமாத்தலை மனோஜ், என்ன ஏமாத்துனது நீ தான், என் வயிற்றில் பிள்ளையை கொடுத்துட்டு உன் பாட்டில் போயிட்டேன், நான் உன் நினைவாக வளர்த்துக்கிட்டு இருக்கேன், நான் பணத்தை எடுத்துகிட்டு வந்தது என்னமோ உண்மை தான், உன் பிள்ளையை தான் நான் வயிற்றில் சுமந்துட்டுருக்கேன், நீ என்னைக்காக இருந்தாலும் என்னை தேடி வரும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன தான் நடக்குது அப்படிங்கிறாங்க. உங்கள் பேர் தானே ரோகிணி, எனக்கு நீங்கள் ரோகிணி, நீங்கள் தான் அவளை கட்டிட்டீங்க, எல்லாம் ஃபுல்லாக தெரியுமே, என்ன எனக்கு இவர் தான் புருஷன், அவன் பிள்ளையை தான் சுமந்துட்டுருக்கேன், நீங்கள் தான் வந்து எங்கள் பழக்கம் தெரியாமல் நீங்கள் வந்து கழுத்து நீட்டிட்டீங்க, இப்போ உங்களால் தான் எங்கள் வாழ்க்கை வீணாக போகுது மனோஜ், நீ தான் இதுக்கு ஒரு வழி சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜுக்கு என்ன சொல்லணுன்னே தெரில. ரோஹிணிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. இந்த ஜீவாவை தேடி இந்த 27 லட்ச ரூபாயை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம வந்து மனோஜுக்கு தொழில் பண்ணவோ இல்லைன்னா நம்ம புதுசாக பார்லரோ வைக்கலாம்னு சொல்லி ஐடியாவோட வந்தால், இந்த ஜீவா வேறு நான் மாசமாக இருக்கேன்னு சொல்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்காங்க 2 பேரும். இனி என்ன நடக்கும் இந்த மனோஜ் ரோஹிணி வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.